ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் டெய்லியும் ரெகுலராக தமிழில் பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, இங்கிலீஷில் சொல்லும் போது பழகிட்டு இருக்க எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம், யூஸ்டு டு இட்னு சொல்லுவோம். யூஸ்டு டு இட். அப்போ ஆன்சர் என்ன சொன்னால், ஐ எம் கெட்டிங் யூஸ்டு டு இட். இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், சரிங்களா? கெட்டிங்கிறது நம்மளை இப்போ பழகிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்கனால ஐ எம் கெட்டிங்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? ஐ எம் கெட்டிங் யூஸ்டு டு இட். ஆல்ரெடி பண்ணுறோம்னா ஐ காட் யூஸ்டு டு இட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் ஆச்சு எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம்? ரொம்ப நாள்னா சொல்லுவோம் லாங் டைம் சொல்லுவோம், சரிங்களா? அப்போ ரொம்ப நாள்னால் நம்ம என்ன சொல்லுவோம், லாங் டைம் சொல்லுவோம். அப்போ இட்ஸ் பீன் அ வைல்னு சொல்லலாம், இல்லைனா இட்ஸ் பீன் அ லாங் டைம் சொல்லலாம், இல்லை லாங் டைம் நோ சி அப்படின்னு கூட சொல்லலாம். அது பார்க்கலன்னா அப்படி சொல்லுது. இது சொல்லும்போது லாங் டைம், இட்ஸ் பீன் அ லாங் டைம் கூட சொல்லிக்கலாம். இட்ஸ் பீன் அ வைல், லாங் டைம், ரெண்டுமே ரைட் தான். தேர்ட் கொஷின் பாருங்கள். நான் ரெடி. இது எப்படி சொல்லுவோம்? ரெடின்றதுக்கு இங்கிலீஷ், ரெடின்றது ஆல்ரெடி இங்கிலீஷ் வேர்டு தான். ஸோ நான் ரெடின்னும் போது ஐம் ஆல் செட்டுன்னு சொல்லலாம், ஐம் ரெடின்னு கூட சொல்லலாம். ஐம் ரெடின்றது நம்ம சிம்பிளாக ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார்மல் வேலை சொல்லும் போது ஐம் ஆல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் வேலை ஐம் ஆல் செட் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு ஒரு சென்டென்ஸ் மட்டும் இங்கிலீஷ் இருக்காது, நிறையா இருக்கும், ரைட்டுங்களா? இப்போது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பிக்கலாம் எப்படி சொல்லுவோம்? ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ், நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி சொல்லுவோம்? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது இப்படியும் இன்னொரு விதமாக சொல்லலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். லெட்ஸ் ஸ்டார்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு வேர்டு தான் இங்கிலீஷ் சொல்லணும் இல்லைங்க, நிறைய சென்டென்ஸ் இருக்குது. தமிழில் ஒரு சென்டென்ஸுக்கு எப்படி சொல்லுவோமோ நம்ம இங்கிலீஷும் நிறைய சென்டென்ஸ் சொல்ல முடியும். இன்றைக்கு நான் சரியில்லை அப்படின்ட்டு எப்படி சொல்லுவோம்? இன்றைக்கு நாள் சரியில்லை எப்படி சொல்ல முடியும்? ஐ ஹேட் அ ரஃப் டே. ரஃப் டேனா ரொம்ப கடினமான நாள் சொல்லுவோம்ல, இன்றைக்கி ரொம்ப மோசமான நாள், அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ ஐ ஹேட் அ ரஃப் டே, அதாவது ஆல்ரெடி இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச டேக்கு சொல்லும்போது ரைட்டா? டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் எப்படி சொல்லுவோம்? டிராஃபிக்ன்றது ஆல்ரெடி இங்கிலீஷ் வேர்டு தான். மாட்டிக்கிட்டேன் அப்படின்றது எப்படி இங்கிலீஷ் சொல்ல முடியும்னு பார்த்துக்கோங்க. ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக். ஸ்டக்குன்னா மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக்கில் நான் மாட்டிக்கிட்டேன், ரைட்டா? நெக்ஸ்ட், நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன். சோர்வுனா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? சோர்வாக இருக்கும், இங்கிலீஷில் டயர்டு சொல்லுவோம், ரைட்டுங்களா? டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ் சொல்லும்போது ஐ எம் எக்ஸாஸ்டட்னு சொல்லலாம். எக்ஸாஸ்டட்னா எக்ஸ்ட்ரீம், அதாவது அட்வான்ஸ்டு லெவல். நம்ம நார்மலாக சொல்லும்போது ஐ எம் டயர்டுன்னு கூட சொல்லிக்கலாம், ஐ எம் டயர்ட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எக்ஸாஸ்டட்னா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் டயர்டு தான் நம்ம எக்ஸாஸ்டட்னு சொல்லுவோம், அது அட்வான்ஸ்டு லெவல். நெக்ஸ்ட், எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதிர்ஷ்டம் இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? லக்குன்னு சொல்லுவோம். ஃபார்ச்சுனேட் சொல்லுவாங்க. அப்போது இங்கே என்ன பண்ணுவோம்? ஐ காட் லக்கி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஐ காட் ஃபார்ச்சுனேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது உனக்கு லக் அடிச்சுக்கிட்டு எப்படி சொல்லுவோம்? யூ காட் லக் அப்படி கூட சொல்லலாம். இது என்னோட தவறு தான். தவறுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? ராங்குன்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல தவறு என்பது மை ஃபால்ட். இட்ஸ் மை ஃபால்ட். அது தவறுனா இது ஏன் தவறு தான், என்னோட தவறு, என்னோட ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் எப்படி சொன்னால் இட்ஸ் மை ஃபால்ட், ரைட்டுங்களா? ஃபால்ட்டுங்கிறது என்னோட தவறு. இது உன்னோட தவறுன்னு சொல்லும்போது இட்ஸ் யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நிஜமாவா சொல்கிறேன் இப்போ யாராச்சும் ஒரு விஷயம் கேட்கும்போது நிஜமாவா சொல்கிறேன், உண்மையாவா அப்படின்னு கேட்போம், பார்த்தீங்களா? அப்படின்போது என்ன சொல்லுவோம்? நிஜமாவான்னு கேட்கும்போது இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்னா ஆர் யூ சீரியஸ். அது சீரியஸ்னால் உண்மையிலே சொல்கிறேன்னு கேட்போம். இது இன்னொரு விதமாக சொல்லலாம். இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்கலாம். இஸ் இட் ட்ரூ, அது உண்மையா, நிஜமாக சொல்கிறியா அப்படின்றது கேட்கலாம். ஆர் யூ சீரியஸாக, நீ உண்மையிலே ரொம்ப விளையாட்டாக சொல்லியாமல் சீரியஸாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம், ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து லேட்டாக வராத. இது ஒரு ஆர்டர் டைப் மாதிரி சொல்லுவோம். அப்போ லேட்டானா லேட்ன்ற வார்த்தை இங்கிலீஷ் தான். அப்போ டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே லேட்டாக வராது இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். டோன்ட் கம் லேட்னு கூட சொல்லலாம். பி லேட் சொல்லலாம், கம் லேட் சொல்லலாம். கம் லேட்டாக வரதுக்கு மட்டும் சொல்லுவோம். எப்பயுமே பி லேட்டாக இருக்குது, டோன்ட் பி, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என் துணி நனைஞ்சிருக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? வெட்டுன்னு சொல்லுவோம். துணிக்கு கிளாத்ஸ். மை கிளாத்ஸ் ஆர் வெட்.
மை கிளாத்ஸ் ஆர் வெட். ரைட்டுங்களா? மை கிளாத்ஸ் ஆர் வெட். என்னோட துணி ஃபுல்லாக என்ன நினைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்றைக்கி சென்டென்ஸை பார்த்துருக்கோம். இதே மாதிரி சென்டென்ஸை டெய்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நமக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா?